யோசிச்சு பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்குன ஒரு சொத்த ஒரே ஒரு காகிதத்தை வச்சு, அதாவது ஒரு போலி பத்திரத்தை வச்சு யாராவது திருடிட்டா எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை மாதிரி தோணலாம். ஆனா இதுதான் இன்னைக்கு நிறைய சொத்து உரிமையாளர்கள் சந்திக்கிற ஒரு பயங்கரமான நிஜம். இந்த மாதிரி ஒரு மோசடியில இருந்து நம்ம சொத்த நாம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்வியை கேட்டாலே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதுக்கு பதில் ஆமா முடியுங்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சியான உண்மை. ஒரே ஒரு போலி பத்திரம் உங்க சொத்து மேல உங்களுக்கு இருக்கிற உரிமையே கேள்விக்குறியாக்கிட முடியும். ஆனா பயப்படாதீங்க, இதுல இருந்து தப்பிக்கவும் ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு தான் நாம இன்னைக்கு விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த மோசடி நிஜத்துல எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு நிஜ சம்பவத்தையே பாப்போம். இது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு முக்கியமான எச்சரிக்கை கதைன்னு கூட சொல்லலாம். பாருங்க, பிரச்சனையோட ஆரம்பமே இதுதான். ஒருத்தரோட சொத்துக்கு அவங்களுக்கே தெரியாம ஒரு போலி ஆவணம் உருவாக்கப்படுது. திடீர்னு ஒரு நாள் உங்க சொத்தை வேற யாரோ ஒருத்தர் உரிமை கொண்டாடுறாங்க. இதுதான் நாம இப்ப பார்க்க போற வழக்கின் மைய பிரச்சனை. சரி, வாங்க இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கின் விவரங்களை பார்க்கும்போது என்ன நடந்தது, அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சதுன்னு நமக்கு தெளிவா புரியும். இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். ஒரு பக்கம் மனுதாரர், அதாவது பாதிக்கப்பட்ட சொத்தின் உண்மையான உரிமையாளர் செல்வி ராஜன். இன்னொரு பக்கம் பதிவுத்துறை அதிகாரிகள். இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் பதிவு செய்யப்படாத ஒரு போலி விற்பனை ஆவணம். பாருங்க, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சட்டப்படி ஒரு சொத்தை வாங்கியிருக்காங்க. ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலி ஆவணம் அந்த சொத்தையே அச்சுறுத்த ஆரம்பிக்குது. இந்த நீண்ட கால இடைவெளிதான் இந்த மாதிரியான மோசடிய இன்னும் ஆபத்தானதா மாத்துது. அப்போ தன்னோட உரிமைக்கே ஆபத்து வந்ததும் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க எடுத்த அந்த சட்ட நடவடிக்கை என்ன, அது எப்படி இந்த வழக்கையே மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க ரிட் ஆஃப் மாண்டமஸ் அப்படின்னு ஒரு சக்தி வாய்ந்த சட்டமனுவை நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, பதிவுத்துறை அதிகாரியே உங்க வேலைய நீங்க சரியா செஞ்சு ஏன் உரிமைய நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் மூலமா ஒரு உத்தரவு போட சொல்லி கேட்டாங்க. அவங்களோட கோரிக்கை ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. இந்த போலி பத்திரத்தை வச்சு யாராவது என் சொத்தை விற்கவோ இல்ல அது மேல கடன் வாங்கவோ முயற்சி செஞ்சா அது சார்பதிவாளர் உடனே தடுத்து நிறுத்தணும்னு நீதிமன்றம் உத்தரவிடணும். இதுதான் அவங்க கேட்டது. நீதிமன்றம் இந்த வழக்க விசாரிச்சது. இப்ப வரப்போற தீர்ப்பு தான் நம்மள மாதிரி ஒவ்வொரு சொத்து உரிமையாளருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த முக்கியமான தீர்ப்பை வழங்கினது மாண்புமிகு நீதிபதி எஸ் சுந்தர் அவர்கள். இதனால இந்த வழக்கின் முடிவுக்கு ஒரு வலுவான சட்ட அங்கீகாரம் கிடைச்சது. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. நீதிமன்றம் சும்மா முடியாதுன்னு மட்டும் சொல்லல. அதுக்கு பதிலா இது மாதிரி மோசடி நடந்தா அதை எப்படி தடுக்கணும்னு சாரு பதிவாளருக்கு ஒரு தெளிவான பாதுகாப்பு நடைமுறையை உருவாக்கி கொடுத்துருச்சு. இதுதான் இந்த வழக்கின் மிகப்பெரிய வெற்றி. யோசிச்சு பாருங்க, இந்த உத்தரவு முழு நடைமுறையுமே மாத்திடுச்சு. இனிமே பதிவாளர் அலுவலகம் சும்மா வர்ற பத்திரத்தை பதிவு பண்ற இடமா மட்டும் இல்லாம மோசடிக்கு எதிரான ஒரு தீவிர காவலரா செயல்படணும். ஒரு மோசடி அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்படுறதுக்கு முன்னாலேயே அதை தடுத்து நிறுத்த இது ஒரு முக்கியமான சோதனைச் சாவடி மாதிரி பண்ணும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இந்த நீதிமன்ற உத்தரவு ஒரு சொத்து உரிமையாளரா இருக்கிற உங்களுக்கு என்ன சொல்லுது? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? இந்த வழக்கிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான். முதல்ல, உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் ரெஜிஸ்டர் பண்ணுன பத்திரம் தான் உங்க முதல் பாதுகாப்பு கவசம். 2வது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா உடனே நீதிமன்றத்தை அணுகி அதிகாரிகளை உஷார்படுத்தலாம். 3வதா, ஒரு பத்திரத்தோட நம்பகத்தன்மை மேல சந்தேகம் வந்தா அதை விசாரிக்கிற அதிகாரம் பதிவாளர்களுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா, உங்க சொத்து சம்பந்தமா சந்தேகப்படும்படி ஏதாவது நடந்தா அதை பத்தி உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படணுங்கிறது உங்க உரிமை. இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலே உங்க சொத்தை பாதுகாக்க முடியும். இந்த சட்ட ரீதியான தீர்வு ரொம்பவே சக்தி வாய்ந்ததுதான். ஆனா இது ஒரு புறம் இருக்கட்டும். எதிர்காலத்துல டெக்னாலஜி இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகுது? பிளாக்செயின் மாதிரியான தொழில்நுட்பங்கள் போலி ஆவணங்கள் உருவாகிறதையே தடுத்துடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.